என்ன செய்வது என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம நிறைய காரியங்களை பேசி கொண்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்கிற பல பிரச்சனைகள், அதற்கு கிடைக்காத பல தீர்வுகள், இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் வேதத்தில் இருந்துன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். முதலாவது கடன் பிரச்சனைகளை குறித்து பேசினோம். அநேகருக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம சாபத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம இந்த சாபத்துக்கான காரணங்கள், அதோட விளைவு, சாபன்றதை முதலாவது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதான நமக்கு ரொம்ப அழகாக பல உதாரணங்களை குறித்து நம்மளுக்கு விளக்கி சொன்னாங்க. இன்றைக்கும் தொடர்ந்து அந்த சாபத்துக்கான காரணங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. கடந்த வாரத்துல நம்ம சாபத்தை குறித்து பார்த்தோம். எப்படி சாபம் அப்படின்றதே அடையாளம் கண்டு கொள்ளணும் அப்படின்னு பல சம்பவங்கள் சொன்னீங்க. அதாவது இயற்கைக்கு மாறாக நடக்கும் சில காரியங்கள், பரம்பரையாக குறிப்பிட்ட வருடங்களாக, இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் சிலர் பாதிக்கப்படுறது, இப்படி பல காரியங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த சாபம் வருகிறதற்கான காரணம் இருக்கு அப்படின்னும் சொன்னீங்க போன தடவை. நிச்சயமா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தாங்காது. அப்போ ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்க. சொல்லும்போது தேவனிடத்திலிருந்தே நமக்கு சாபம் வருதுன்னு சொன்னீங்க. அன்பான தேவன், அவர் நம்மை சபிக்க முடியுமா? அங்கிருந்து சாபம் வருமா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேத புஸ்தகத்தில் அதை பற்றி தெளிவா இருக்குது. ரோமர் முதல் அதிகாரம் 23, 24, 25 வசனம் வாசித்தா இந்த விக்கிரக ஆராதனால உண்டாகிற சாபம், அந்த பாதிப்பை குறித்து தெளிவா இருக்குது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இதுல தெளிவா இருக்கு தேவனுடைய மகிமை. தேவன் அவ்வளவு அழகானவர், மகிமையானவர். ஆனா அவருடைய ரூபத்தை ஒரு மனுஷ ரூபமா, மிருக ரூபமா, பறவை ரூபமா, பாம்பு ரூபமா, இதான் தெய்வம் அப்படின்னு செஞ்சு வச்சு அதை வணங்கும் போது அது தேவனை அவமானப்படுத்துவது சமம். அதான் சாபமாக. ஏன் அது சாபம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவரை தொழுது கொள்ள வேண்டிய அந்த காரியத்தை விட்டுட்டு அவருடைய சிருஷ்டிகள் இல்ல, அதெல்லாம் அவரோட படைப்புகளை வணங்குறது. அதுல சொல்லுவாங்க, இல்ல எங்களுடைய நம்பிக்கை அதை நாங்க தெய்வமா பாக்குறோம். நீங்க பாம்புமா செஞ்சு வச்சாலும், குரங்கு மாதிரி செஞ்சு வச்சாலும் தெய்வமா நாங்க பார்த்து அதை வணங்குறோம் சொல்லுவாங்க. அது எப்படி சாபமாக முடியும்? பக்தியா தானே இருக்கிறோம்னு நினைப்பாங்க. என்ன எப்படின்னா, உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி, அவர் தான் மூத்த குடிமகன். ஒரு ஆள் தமிழ்நாட்டுல நம்ம ஜனாதிபதியை குரங்கு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு, கோமாளி மாதிரி குரங்கு ரூபத்தில் பொம்மை செஞ்சு, நான் ஜனாதிபதிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறேன், நான் அவரை வணங்க போறேன்னு சொல்லி பளிங்கு கல்லில் போட்டு கோயில் கட்டி கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி கட்டி நான் சாஸ்திரமா விழுந்து வணங்குறேன், இவர் எங்க ஜனாதிபதியை நான் நம்புறேன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் விடாது. அவமானப்படுத்துற, நீ ஜனாதிபதி அவமானப்படுத்துற, உடனே அரெஸ்ட் பண்ணிரும். இது தெரியாம இருக்காங்க நம்ம ஜனங்க. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை பரிசுத்தமுள்ள தேவன், மகிமை உள்ள தேவன் மனுஷ ரூபத்துக்கும் குரங்கு ரூபத்துக்கும் யானை ரூபத்துக்கும் எப்படி ஒரு ஒப்பிட முடியும்? அது தேவனை அவமானப்படுத்துவது. அதனாலதான் சாபமாகுது. அதனால நிறைய பேர் பக்தியோட சாபத்துக்குள்ளாகிட்டே இருக்காங்க. அறியாமையினால, நீங்க சொன்னது மாதிரி அறியாமையினால சாபத்துக்குள்ளாகிட்டே இருக்காங்க. அதுதான் அது மாதிரி மனுஷ வணக்கம். மனுஷன் தெய்வமா வணங்குறது, தெய்வத்தை தான் வணங்கு. செத்து போய் கல்றைக்கு போற மனுஷனை தெய்வமாக்கினாலே அது சாபம். அந்த மனுஷனை தொட்டு கும்பிடுறது, மனுஷனை கொடுக்கிற கனம், கத்தரு கொடுக்க வேண்டிய கனம். சில கிறிஸ்தவங்க கத்தரு கொடுக்க வேண்டிய கனத்தை ஊழியக்காரனு கொடுப்பாங்க. எனக்கு ஊழியக்காரர் எல்லாம் தெய்வத்துக்கு அப்புறம் ரெண்டாவது, அப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் கிடையாது. கர்த்தர் தான், அவருக்கு தான் முதல் இடம். அதனால தூதர்களே நாங்களும் உங்களை போல ஊழியக்காரர் தான் தூதர்களை வணங்கக்கூடாது. தூதர்களை வணங்குறதே ஒரு சாபம். தூதர்கிட்ட ஜெபிக்கிறது, தூதர்களை வணங்குறது, பரிசுத்தவான்கள்ட்ட ஜெபிக்கிறது, பரிசுத்தவானுடைய சிலையை முத்தமிடுறது, அது சாபம். இவங்க தெரியாமலே அந்த சாபத்துக்குள்ளாகி இருக்காங்க. என்ன வேறும் தெளிவா சொல்லுது, தேவன் ஒருவரே தொழுகைக்குரியவர், ஆராதனைக்குரியவர். அப்ப அதை மாற்றும் போது அது சாபமாகுது. ஏன்னா அது கர்த்தரை அவமானப்படுத்துகிறது, தெய்வத்தை அவமானப்படுத்துறது. இவங்களுக்கே தெரியாது, இவங்க என்ன பக்தியா செய்யறோம்னு நினைப்பாங்க. ஆனா அது இறைவனை அவமானப்படுத்துவது.
அதனாலதான் விக்கிரக ஆராதனையில அந்த சாபம் உண்டாகுது. அது 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறேன். அப்போ இந்து குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஆண்டவரே எங்க முன்னோர்கள் அதை வணங்கினாங்க, நானும் தெரியாம கொஞ்ச நாள் வணங்கிட்டேன், அந்த பாவத்தை மன்னிச்சு அந்த சாபக்கட்டிலிருந்து விடுதலையாக்கும். இப்ப அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப நான் உம்முடைய மந்தைக்குள்ள வந்துட்டேன், உம்முடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டேன், உம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன். அதனால அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அந்த குடும்பத்தின் சாபம் என்னை தொடரக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால இந்த சாபக்கட்டை அறுக்கிறேன்னு ஜெபிச்சுட்டா அந்த சாபம் போயிடும். கட்டாயம் போகும். அதுல இருந்து முற்றிலுமா ஒரு விடுதலை பெற்று வரலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு குடும்பம் வந்தாங்க, அவங்க இந்து குடும்பம், ஒரு கோயம்புத்தூர் அந்த ஏரியாவுல இருந்து வந்தாங்க, பக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்தவங்க. அதுல இந்த வாலிப பிள்ளை படிக்க போன இடத்துல இயேசு ஏற்றுக்கொண்டான். இயேசு அதுல உறுதியா இருந்துட்டான். அந்த குடும்பத்துல ஒரு சாபம், அந்த பிறந்த பிள்ளைகளுக்கு நான் முன்னால சொன்ன மாதிரியே இந்த 5 விரலா இருக்காராம், விரல் ஒட்டி அந்த கையும் காலும் ரெட்டையா இருக்கும், வினோதமா தான் இருக்கும். அவங்க அண்ணனுக்கு அக்காவுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி அந்த ஜெனரேஷன்ல ஒரு கேர்ஸ் சாபம். அந்த இந்து குடும்பம் அதை நம்புறாங்க, இது சாபம் தான், அவங்க முன்னோருடைய பார்த்தனால சாபம்னு. இந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணுவேன், கிறிஸ்தவ பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவளுக்கு குழந்தை உண்டாயிட்டு. அப்போ சொல்லியிருக்காங்க, உனக்கும் அப்படிதான் குழந்தை பிறக்கும். இந்த பிள்ளை சொன்ன பிறக்காது, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு தகப்பன் இயேசு, நான் அவரை என் தகப்பனை ஏற்றுக்கொண்டேன், அதனால அவருடைய ஆசீர்வாதம் தான் என் மேல வருமே தவிர இவன் ஜெபம் பண்ண ஆண்டவரே வரக்கூடாது, என் குடும்பத்தின் அந்த சாபம் என் மேல வரக்கூடாது. ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன், நீர் என்னுடைய தகப்பன், உம்முடைய ஆசீர்வாதம் தான் வரணும். அவர் உலக பிரகாரமான தகப்பன், அவ்வளவுதான். எனக்கு நீர் தான் தகப்பன், உம்முடைய மகள் நானு, அப்போ உம்முடைய ஆசீர்வாதம் வரணும் உரிமையா ஜெபிச்சிருக்கிறேன். ஜெபிச்ச உடனே எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்ல நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் இப்படித்தானே பிறந்திருக்கு, உனக்கு அப்படிதான். இல்ல பிறக்காது, நான் இயேசுவின் பிள்ளை, என் மேல அந்த சாபம் வராதுன்னு சவால் விட்டு ஜெபிச்சிருக்கான். குழந்தை பிறந்தவன எல்லாரும் போய் பார்த்தா 5 விரலோட அழகான குழந்தை. அவங்க குடும்பத்துக்குள்ள வரல. இப்ப அந்த மகள் மேல இந்த ஜெனரேஷன்ல நீ பிளஸிங் தொடரும். அந்த கேர்ட்ஸ் கட் ஆயிட்டு, இவ விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்தினால ஜெபிச்சனால அந்த கேர்ட்ஸ் கட் ஆயிட்டு. இனிமே இவ சந்ததி எல்லாம் பிளஸிங். அவங்க குடும்பமா நாங்க நல்மாவடிக்கு, அவங்க இந்து குடும்பம் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாம் அந்த பிள்ளைக்கு ஆண்டு அற்புதம் செய்யறதுனால அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாட்சி தான் நினைக்கிறேன். அந்த சாபம் கட்டு இயேசுக்குள்ள வரும்போது அந்த சாபத்தை உடைத்திருக்கிறார் அப்படின்றத தெளிவா பார்க்க முடியாது. பரிகாரம் இயேசு ஒருத்தர் தான். அங்க போய் அதை செஞ்ச இதை செஞ்ச மந்திரம் செய்தெல்லாம் பரிகாரம் ஆக முடியாது. இயேசு தான் சிலுவையில, அதாவது சாபம் இருக்குன்னு தெரியுது சில நேரம், பரிகாரம் என்னன்றது தெரியல. ஆமா, இயேசு இலவசமா தான், அதுக்கு காசு செலவு தேவையில்லை. இயேசு மேல ஒரு நம்பிக்கை வைத்து ஒரு ஜெபிக்கணும், இயேசுவே இந்த சாபத்தை எடுத்து போடுங்க எங்க குடும்பத்துல. அப்ப இந்த ஜெனரேஷன் கர்ட்ஸ் மாற முடியும் அப்படின்னு. இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் சொல்றேன். ஊழியக்காரங்க குடும்பத்துல வர்ற சாபம், நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்கார குடும்பத்திலயும் சாபம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஊழியம் செய்யற ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது பெரிய தப்பு. பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீ கர்த்தருடைய வேலை தான் செய்யற, ஆனா அசதியா பணத்துக்காக, பெயர் புகழுக்காக, ஆத்ம பாரம் இல்லாம கடமைக்காக செய்தா அது சாபம். அப்ப 2 இருக்கு, ஆசீர்வாதத்தையும் வைக்கிற, சாபத்தையும் வைக்கிற. நீ தெரிந்து கொள். அப்ப உண்மை மொத்தமா ஊழியம் செய்யறா 1000 தலைமுறைக்கு அந்த சந்ததி ஆசீர்வதிக்கும். ஏன்னா அந்த தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் இல்ல. சில சொல்லுவாங்க பாருங்க, அவங்க அப்பவே நல்ல குருவானவரா இருந்தாங்க, உபதேசியரா இருந்தாங்க, நல்ல ஊழியம் செஞ்சாங்க, அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கு பார்க்கலாம். ஏன்னா அவங்க உண்மையா இருந்தாங்க. அதே சமயத்துல இப்போ இவங்க பிஷப்பா இருந்தாங்க, இவங்க குருவா இருந்தாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் பாரு அந்த மிஸ்டேக், அந்த கர்த்தருடைய வேலையை அசதியா செய்து அந்த கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றனால உண்டான கேர்ட்ஸ் கண் முன்னால பாக்குறோம், சாபம் பாதிப்பு. அப்ப இதுக்கு பைபிள் எங்க ஆதாரம் இருக்குன்னா இருக்கு. கேயாசி தீர்க்கதரிசி, எலிசாவுக்கு பிறகு கேயாசி ஊழியக்காரன், அவன் தான் அடுத்த தீர்க்கதரிசியா வரணும். கேயாசியோடு எலிசாவோடு கூட இருக்கிறான். ஆனா நாகமான் கொண்டு வந்த பொருள்களை ஆசைப்பட்டு, அந்த வஸ்திரம் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு அவன் ஏமாத்தி வாங்குறான். நாகமான்கிட்ட போய் சொல்லி அந்த பொருளை வாங்குறான். ஒரு ஊழியக்காரன் பொருளாசைக்கு இடம் கொடுத்து அந்த பொருளை வாங்கினான். அதனால எலிசா சொல்றார் 2 ராஜாக்கள் 5:27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான்.
உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் அவனை விட்ட சாபம் இவனை அவன் பிடிச்சிருச்சு. சந்ததியை தொடருது. சொல்ற உன்னையும் உன் சந்ததின்னு சொல்லி இருக்குல்ல. அப்ப கேயாசியோட போல சந்ததியாரு சந்ததிக்கே அவன் சாபத்தை தேடி வச்சுட்டான். அப்ப ஊழியக்காரன் பணத்துக்கும் பொருளுக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு அந்த கர்த்தர் கொடுக்க வேண்டிய மனம் கொடுக்காம தேவ சித்தத்தின்படி செய்யாம இஷ்டத்தைப்படி செய்யறவங்க தான் சந்ததிக்கே சாபத்தை தேடி வைக்கிறாங்க. அதனால பாதிக்கும். அந்த பிள்ளைகள், ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கட்டாயம் பாதிக்கப்படுவாங்க. அந்த சாபத்துல அவங்க தாக்கப்படுவாங்க. இன்னொரு உதாரணம் பாருங்க, ஏலி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 32, 33. ஏலி ஒரு ஆசாரியன், ஆலயத்துல தீர்க்கதரிசியும் கூட. சாமுவேல் பிறப்பு குறித்து அவன் தான் தீர்க்கம் சொல்றான். இப்போ உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அன்னாளுக்கு அவன் சொல்லி அனுப்புற. அதே மாதிரிதான் பிறக்குது. அப்படி ஒரு தேவ மனுஷன். ஆனா அது சாபம் ஆயிடுது இல்லையா? 32வது வசனத்துல, இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். அப்ப வால வயதுல சாகிறது வம்சத்துல அது ஒரு சாபம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையன் இறந்துட்டு அது சாபமா நினைக்க கூடாது. ஒரே குடும்பத்துல வாலிபஸ்ல 2-3 மரணம் வந்தா யோசிக்கணும். அப்ப எதனால உன் சந்ததியில எல்லாம் வால வயதுல சாவாங்க, கிழவங்க இருக்க மாட்டாங்க. அது ஒரு சாபம். இது யாருக்கு? ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சாபம். ஏன்னு சொன்னா அவங்க பிள்ளைகளை அவன் கண்ட்ரோல் பண்ணல. ஊழியத்துக்குள்ள அவங்க ஆலயத்துக்குள்ள விளையாடுறாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல ஊழியத்தை அவங்க தப்பா பயன்படுத்துறாங்க. இவன் அதை கண்டிக்கல. கர்த்தரை மகிமைப்படுத்துற போல பிள்ளைகளை கண்டிக்காம இஷ்டத்துக்கு விட்டுதான். கர்த்தர் துக்கப்பட்ட பலிகளை எல்லாம் அவங்க சரியாக எடுத்து தீட்டுப்படுத்துறாங்க. ஆலயத்துக்கு வரக்கூடிய பெண்கிட்ட தப்பா நடக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கர்த்தர் துக்கம் அடைஞ்சு இவன் கண்டிச்சிருக்கணும். இல்லைன்னா வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி கீழ்படியாட்டா நீ என் பிள்ளையில வெளியே பையனை கர்த்தர் தான் முக்கியம்னு சொல்லி இருந்திருக்கணும். அப்படி சொல்லாம இருந்ததுனால கர்த்தருடைய உள்ளம் துக்கப்பட்டு அந்த சாபம் வந்துட்டு. இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் இல்ல? ஏன்னா மற்றவர்களோட ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறவர்களுடைய சந்ததியில அவர்களுடைய அசதியினாலையும் அவர்களுடைய அந்த கவன குறைவினாலையும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடக்கிறனாலையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபத்தை அவர்கள் கொண்டு வர்றாங்க. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய காரியத்துல கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இப்படிதான் இது விட்டு நான் மாற முடியாது. என் மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இது கர்த்தருடைய காரியம். அதுல கவனமா இல்லாட்டா சந்ததிக்கே சாபமாயிடும். அப்போ அந்த சந்ததி சாபம் ஊழியக்காரங்களுக்கும் வருதுன்றது வேற நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப இது மாதிரி பாதிப்பு அப்படி இருந்தா இப்ப இந்த ஜெனரேஷன் கர்ஸ் அதுல இருந்து எப்படி விடுதலை பெறது? சந்ததி இப்ப கேள்விப்பட்டவங்களுக்கு ஒருவேளை அது ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப எங்களோட வீட்டுல இப்ப நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சில காரியங்கள் கூட எங்களுடைய சந்ததியில ஏற்பட்டதுனால வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த சந்ததி சாபத்துல இருந்து விடுதலை பெற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்க வீட்டுல அவங்க நினைக்கலாம், ஓ நம்முடைய தாத்தா நம்முடைய அப்பா இவங்க செய்தனுடைய தெரிந்திருக்கும், அவங்களே பார்த்திருப்பாங்க அந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த சாபம் தொடருது, நம்ம அப்பா பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த சாபம் தொடருதுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டா பிரச்சனையே இல்லை. எந்த சாபத்தை மாற்ற இயேசு வல்லவர். அவங்க தான் சிலுவையில சாபமானார். அவர் சாபமாயிட்டார். எல்லா சாபத்தையும் சுமந்துட்டார். இவங்க குடும்பமா ஆண்டவரே எங்களுடைய முன்னோருடைய பாவத்தினால் உண்டான சாபம் நாங்க அதை அறிக்கை எடுக்கிறோம். இவங்க சொல்லணும் குடும்பத்தை இந்த பாவத்தை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, நாங்க அறிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி நீர் சிலுவையில எங்களுக்காக மறிச்சிட்டு இப்ப நாங்க உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப நாங்க ஒரு புது ஜெனரேஷன் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்க எல்லாம் புதியதாயின அப்படின்னு அந்த இயேசுவின் குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப நீர் தான் எங்களுக்கு தகப்பன். அப்ப உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்க மேல வரணும். அதனால அந்த சாப கட்டுகள் இயேசுவின் ரத்தத்தினால அறுக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். அப்படின்னு விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது உடனே இந்த கட்டு ஆண்டவரா இருப்பார். அப்ப அதுக்கு இப்ப ஜெபிக்க போறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஏதோ ஒரு ஜெனரேஷன் கர்ஸ், ஒரு தலைமுறையா பரம்பரையா தொடர்ந்து வருகிற சாபம், அது வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம். சில குடும்பத்துல வறுமை சந்ததியா தொடர்ந்து வருது, வியாதி, அவங்களுக்கு இந்த வியாதி இவங்களுக்கு இந்த வியாதி தொடர்ந்து வருது.
சில பாவங்கள், அவர் அந்த பாவம் செய்தார், பிள்ளைகள் அந்த பாவம் செய்து, பேரன் அந்த பாவம் செய்கிறான், அது ஒரு சாபம், சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம். நீங்கள் அகப்பட்டு இருந்தால் சிலுவைண்ட வாங்க, இயேசுடைய சிலுவை பாருங்க. நீர் சாபமானீரே, எங்களுக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு வேணும், அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். நீ குடும்பமா முழங்கால் போட்டு ஆண்டு விட்ட பாரத்தோடு ஜெபிங்க. இன்றையிலிருந்து அது மாறும், கட்டாயம் மாறும். உங்கள் இந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்டுட்டா உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் மாறும், வியாதிகள் நீங்கிறோம், சாபத்தினால் வந்த வியாதி நீங்கிறோம், வறுமை நீங்கிறோம், கடன் பிரச்சனை மாறிடும், ஒரு அற்புத மாற்றம் வரும். ஜெபம் பண்ணலாமா? அப்போ நீங்கள் முழங்கால் படியிட்டு சின்சியராக ஆண்டு விட்டு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த பரம்பரையாய் தலைமுறையாக இந்த சாபம் தொடருகிறதே, என் முன்னோருடைய பாவத்தினால் உண்டான சாபம், அவருடைய துன்மார்க்கத்தினால் விக்கிரக ஆராதனால் உண்டான சாபம் எங்கள் சந்ததியில் தொடருகிறதே. தகப்பனே, நீர் மன்னியும். சிலுவையில் எங்களுடைய சாபங்களை சுமந்தீரே, எங்கள் முன்னோருடைய பாவங்களை நீர் சிலுவையில் எங்களுக்காக சுமந்து முடித்து விட்டபடியால் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். எங்கள் குடும்பத்தை உம்முடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபத்தின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமினால் இன்றைக்கு அறுக்கப்படுவதாக. இதோ நாங்கள் சந்ததியாக இயேசுவின் குடும்பத்திற்குள்ளே வந்து விட்டோம். இயேசுவே, நீரே எங்கள் குடும்பத்தின் தலைவர், நீரே எங்கள் தகப்பன். நாங்கள் உம்முடைய சந்ததியாய் மாற எங்கள் அர்ப்பணித்து விட்டோம். இனிமேல் எங்களுடைய அந்த சந்ததியின் சாபம் தொடர்ந்து வரவே கூடாது. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரன் ஆக இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் உணர்ந்து இந்த பரம்பரை சாபத்தில் இந்த விடுதலை வேண்டுமென்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைய வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். விக்கிரக ஆராதனையினால் உண்டான சாப கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமினால் அறுக்கப்பட்டு போவதாக. துன்மார்க்கத்தினால் பயங்கரமான பாவத்தினால் உண்டான சாப கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமினால் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபங்கள் இன்றைக்கோடு கூட ஒளியட்டும். இன்று முதல் இந்த குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் தொடரட்டும். உம்முடைய அடைக்கலத்திற்குள் வந்த இந்த பிள்ளைகளை இன்று முதல் நீர் ஆசீர்வதியும். சாபத்தினால் வந்த நோய்கள் மாறட்டும், சாபத்தினால் வந்த வறுமைகள் நீங்கட்டும், சாபத்தினால் வந்த தடைகள் மாறட்டும், சாபத்தினால் வந்த மன குழப்பங்கள் மாறட்டும். இந்த சாபத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். சாபத்திலே கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் விலகி போகட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த விடுதலை வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபித்திருந்தீங்கன்னா இயேசு இன்று முதல் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்று முதல் ஒரு அற்புதத்தையும் வித்தியாசத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை இந்த இயேசுவை குறித்து இன்னும் எங்களுக்கு தெரிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்னா நீங்க நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த சாபத்தை குறித்ததான காரணங்களை குறித்து தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, பலருக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரிவிக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.